வணக்கம் அன்புறவர்களே, நான் உங்கள் எல்லாரையும் அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் போன வீடியோவில் ஹெலன் கெல்லரோட ஆரம்பகட்ட கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் அவங்க இந்த ஆரம்பகட்ட கல்வியை வச்சு என்னெல்லாம் சாதிச்சாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அவங்களோட 8வது வயசுலேயே பிரெயில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த கல்வியை அவங்க படித்து முடிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட 10வது வயசுலேயே இங்கிலீஷ், ஜெர்மன், லாட்டின், க்ரீக், ஃப்ரெஞ்சு உள்ளிட்ட 5 மொழிகளையுமே ரொம்ப தரோவாக படித்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பள்ளி கல்வியை முடித்த உடனேயுமே அவங்களோட கல்லூரி கல்வியை தொடர்றதுக்காக ராட்க்ளிஃப் காலேஜ் ஆஃப் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்ற காலேஜில் சேர்றாங்க. அங்கே சேர்ந்தோடனேயுமே அவங்களுக்குன்னு ஒரு மேம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்க பேர் சாரா ஃபுல்வேர். இவங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹெலன் கெல்லரால் படிக்க முடியும், ஆனால் அவங்களால பேச முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு காது கேட்காம போயிடுச்சு. காது கேட்காம போனதுனால அவங்களால பேச முடியலை. அவங்களோட பேச்சும் திறன் இருந்தும் அவங்களால பேச முடியாது. ஏன்னா சின்ன வயசில் ஒரு குழந்தை பேசுது அப்படின்னா மற்றவங்க பேசுகிறது கேட்டு புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் அந்த குழந்தைங்க பேசும். ஆனால் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே காது கேட்காம போனனால இவங்களால பேச முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க மேம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட 2 கையில் ஒரு கையை அந்த மேமோட உதட்டுலையும் இன்னொரு கையை அவங்களோட தொண்டை பகுதியில் நம்ம பேசுகிறப்ப கை வச்சு பார்த்தா ஒரு வைப்ரேஷன் தெரியும், அந்த இடத்துலையும் வைக்கிறாங்க. இப்படி 2 இடத்துலையுமே அவங்க வைக்கிறது மூலயமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது இவங்க வைப்ரேஷன் அவங்களோட உணர்ச்சி மூலயமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தெரிஞ்சுக்கிறது மூலிமா அவங்க ஒரு சில வார்த்தைகளை பேசவும் செய்கிறாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இவங்க இதெல்லாம் பண்ணி என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு சில அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் என்னென்னதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.